மூஞ்சில பேண்டேஜ் போட்டுருவேன். இல்லை என்னல பேசுற, நான் தாண்டி அந்த பேப்பர் சிஸ்டம்ல ஜெயிச்சவன், அதனால நீ அவனை ஓன் டீம்ல சேர்த்துக்கு அப்படின்னு சொல்ல இவனும் முடியாதுன்னு சொல்லுவான். அப்படியே 2 பேரும் ஓன் டீம் தான் ஓன் டீம் தான் ஓன் டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா அந்த மூஞ்சில பேண்டேஜ் போட்டுருக்குவேன். அப்படியாலே அப்படின்னா அவனை வெளியே அனுப்பிடலாம்லே, எவன் டீமே வேண்டாம், வாங்கலே நம்ம விளையாட போவோம். பார்த்தாலே மூஞ்சா பார்த்தாலே செம காமெடியா இருக்கான், வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான்லே, வாங்கலே நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு அவங்க எல்லாம் விளையாட போயிருவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோட மூஞ்சி ரொம்ப சோகமாயிரும். நம்ம ஹீரோ அதே சோகத்தோட அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இந்த மாதிரி குண்டா இருக்கவங்கள டீமுக்கு சேர்க்க மாட்டாங்களா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பசிக்கும் இல்லை, நான் சாப்பிடணும் இல்லை, என்னை இந்த கோக்கு கேன் குப்பை மாதிரி போட்டுடுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாறு அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா, நம்ம ஹீரோ மாறு மண்டையில ஒரே ஃபுட்பால் தான், ஃபுட்பால் ஃபுட்பால் ஃபுட்பால்னு அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் அவனுக்கு ஒரு கடத்துல அந்த ஃபுட்பாலை மிதிச்சே ஆகணுன்ற காலில் அப்படி வேத்து ஊத்த அதை சாக்ஸ் வச்சு தொடச்சிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா, ஏலே மாறு என்னல பண்ணிட்டு இருக்க, உன்னோட மார்க்காய் வாங்க போறான் பாரு, ஒழுங்கா போய் பாத்ரூம் போய் காலை கழுவுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்ட. ஆனா நம்ம ஹீரோ மாருக்கு ஃபுட்பாலை உதைச்சே ஆகணும். அப்பந்தான் நம்ம ஹீரோட அப்பா இருக்காரு பாருங்க, அவர் படுத்து கிடக்க அவர் மண்டையை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ மாருக்கு, ஐ என் அப்பாவத வந்த ஃபுட்பால் மாதிரி இருக்குது, நான் ஃபுட்பாலை மிதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மண்டைய ஓகி ஒரு மிதிப்பா பாருங்க ஃபுட்பால் மாதிரி. கட் பண்ணா நம்ம ஹீரோ மண்டையில டங் டங்னு 2 கொட்டு வீங்கி போயிடும். நம்ம ஹீரோ அப்படி சோகமா, நான் ஒரு மிதி தானே மிதிச்சேன், ஏன் என் மண்டையில 2 கொட்டு கொட்டிட்டாங்க, நான் ஃபுட்பால் இதுக்கு முன்னாடி விளையாண்டதே இல்லை, நான் விளையாண்டே ஆகணும், எங்க அப்பா மண்டையை பார்க்க ஃபுட்பால் மாதிரி இருந்துச்சு அதுதான் மிதிச்சேன், ஏன் மிதிக்க கூடாதா, அப்பா மண்டை ஃபுட்பால் மண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சோகமா இருக்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மாறு அவனோட வீங்கின மண்டையோட கிரவுண்டுக்கு போனா பசங்களா ஃபுட்பால் விளையாண்டு இருப்பாங்க. அங்க அந்த கோல் போஸ்ட்டை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே நிக்க அந்த கோல் கீப்பர் பையன் யாராவேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பானா. அப்புறமா நம்ம ஹீரோ மாறு இடி புயல் மழை வெள்ளம் எல்லா நேரத்திலையும் அந்த கோல் போஸ்ட்டை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பான். அப்புறமா இன்னொரு நாள் வந்து அந்த கோல் போஸ்ட் கிட்டே வந்து நிக்க அந்த கோல் கீப்பர் பையன் அந்த பேண்டேஜ் போட்ட பையன் கிட்ட, ஏன் மச்சி ஏன் பாடுறா மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்கான்டா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த பேண்டேஜ் போட்டவன், ஏலே யார்லே அவன் மாறுவா, அவனுக்கு ரொம்ப பிடிவாதம் தான்லே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏலே கேங்கு மாறு உனக்கு என்ன ஃபுட்பால் விளையாடணுமாலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா ஆமா ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா சொல்ல, அதை கேட்டுட்டு அவன் இருக்கான் பாத்தீங்களா பேண்டேஜ் போட்டவன் சொல்லுவான், அப்படியாலே அப்படின்னா நீதாலே இனிமே எங்களுக்கு பால் பாய், நாங்க ஃபுட்பாலை கிரவுண்டுக்கு வெளியே அடிச்சு விட்டோம்னா நீதாலே ஓடி போய் எடுத்துட்டு வந்துடணும், ஒழுங்கா அந்த வேலையை பார்க்கணும்லே, இல்லைன்னா வீட்டுக்கு விரட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் போட்டவன் சொல்லிட்டு அங்க போக, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம், ஐ ஜாலி கடைசியா நான் ஒண்ணு பண்ண போறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படி சொல்லிட்டு பாலை பொறுக்கிறதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் என்ன அங்க விளையாடுறாங்கல்ல அவங்க பாலை வெளியே அடிச்சு விட நம்ம ஹீரோ மாறு ஓடி போய் அந்த பந்தெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் கொடுப்பான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பான்.